யாரை பார்த்தாலும் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேள்வி கேட்டு தொல்லை பண்றாங்க. இனிமே எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்காதீங்க, யாருக்கோ ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். நாம எவ்வளவுதான் 100% இல்லை 200% வேட்பாளர் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாலும் இந்த ஓட்டு மை காயறதுக்குள்ள நம்மள மறந்துடுவாங்க. ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு ஊரே வந்து நான் உங்க வீட்டு பிள்ளை, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பிள்ளை அப்படிலாம் டயலாக் பேசுவாங்க. ஆனா அவங்கள தேடி போகும்போது நீங்க யாரு, உங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படிம்பாங்க. அப்பதான் நமக்கு உரைக்கும். இப்போ ரீசனா எலெக்ஷன்ல பதிவாயிருக்கிறது, இதுக்கு முன்னாடி வெறும் 50% 60% தான் ஓட்டு பதிவாயிருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் டோட்டலா தமிழ்நாடுலாம் 80% 90% கிட்ட பதிவாயிருக்கு. அப்ப அந்த கூடுதல் பதிவானா அது யாருக்கு சாதகமா இருக்கும் எனக்கு தெரியல. எல்லாரும் என்னை கேட்டு தொல்லை பண்றாங்க, நான் யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. கருத்து கணிப்புன்ற பேர்ல எந்த மீடியாவை திறந்தாலும் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாரும் ஜெயிப்பாங்க, எல்லாரும் முதலமைச்சரா இருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.